வாங்குங்க இன்றைக்கி நாம் ரோட்டு கடையில் வைக்கிற மாவு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை வகை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அரை பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம வந்து 2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியை அரை பதத்துக்கு வதக்கிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ குழம்பு தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, என்னோடய சேனலில் போய் பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சு வரணுங்க. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இதை தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், லேசாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றும் போதே நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் கலக்காமல் மாவு அப்படியே சேர்த்து கலந்து விட தெரிஞ்சால் அந்த மாதிரியே கூட பண்ணிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் அடுப்பை ஃபுல்லில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு சட்னி வச்சாச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.